எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. என்னப்ப அப்படித்தான் எந்த சொக்காருதா பப்பனுக்காரங்க என் முகல முடிச்சுட்டு தூங்கு. அப்புறம் தூக்கிற வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். ஆமா பேருந்த பேர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, கச்சுறந்த காலியர்களே, சீற்ற மிகுந்த சிறியவர்களே, சிந்தை மிகுந்த பெரியவர்களே, காலையில் காடு சென்று விளைந்த மண்ணை பொன்னாக்கி விட்டு மாலையில் விரதமும் எனதருமை உயிரின மேலான விவசாய பெருமடி மக்களே, ஆண்களே, பெண்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே மற்றும் என்னை போன்றவர்களே, இப்பெரும் திருவிழாவை சீரோடும் சிறப்பு நடத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களே, ஊர் பெருமக்களே, இவ்வூரை சேர்ந்த இளைஞர்களே மற்றும் இப்பெரும் விழாவிற்கு பதவி வந்திருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளே, நாடகத்தை காண வந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் சுற்று வட்டார நாடக கலாச்சார மக்களே, இசையமைத்துக் கொண்டிருப்பவர்களே, ஒளியமைத்துக் கொண்டிருப்பவர்களே, சரி நாடகத்தை நடிக்க வந்தவர்களே, இசைக்கலைஞர்களே, மசைக்கலைஞர்களே, டீ கடை போட்டிருப்பவர்களே, பலூன் கடை போட்டிருப்பவர்களே, ஒளிகளை வைப்பவர்களே மற்றும் இங்கு காணொலி மூலம் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாடக அமைப்பாளரும் மதிப்பு பாசத்துக்குரிய அண்ணன் பெரிய அரகுறிச்சி சேர்ந்த ஸ்ரீசா உரிமையாளர் ஏபி தங்கம் அண்ணாவுடைய கலைஞர் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம், நன்றி கலந்த வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். அண்ணே சொல்லுப்பா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. எல்லா நாடகத்திலும் ஆரம்பிச்சு எடுத்துட்டு பப்பனு தான் முதல் வரும். ஆமாப்பா, ஒரு மாறுதலுக்கு எடுத்துட்டு டான்ஸ் எடுத்து அப்புறம் பப்பனு அப்ப இருக்கும். இல்ல அப்படிதான் இன்னொரு நாளைக்கு இப்படி செய்யணும், எல்லாரும் இன்னொன்று செய்வோம். அப்படி ஏன்னா பெரும்பாலும் வெளியூர் நாடகம் வச்சா காலையில முருகை வரப்ப கூட்டம் இல்லைங்கிறாங்க. அதனால இனிமேல் என்ன செய்யணும், முருகனை விட்டுறணும், அப்புறம் நாரதை விட்டுறணும். சரி, அதுக்கப்புறம் வள்ளியை விட்டு விடியால பப்பனை விடணும். ரொம்ப நல்லா இருக்கும். மழை மாறாது ஏங்க கேட்கிறேன். ஆனா உண்மையிலேயே நாடகம் வச்சா இப்ப ஊர் பொதுமக்கள் சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் போய் உட்கார்ந்து பாட்டாருன்னா நாடகம் நடிக்கிற எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இதை வரி கொடுத்து பாக்குறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி உட்கார்ந்து பாக்கணும். ஏன்னா ஊர்ல திருவிழா வச்சா நாடகம் வைக்கிறது ஐதீகம். சரிப்பா, இப்படி நாடகம் வச்சு எங்களை போன்ற அதிகாரம் பூசக்கூடிய கலைஞர்கள் உங்க ஊர் மந்தையில வந்து உங்க தெய்வத்து முன்னாடி சாமி புராண இதிகாச கதைகளை விடியுமலை பாடி அந்த அதிகாலை வேலை பிரம்ம மூத்திரத்துல அதை புடிச்சு குடிச்சா எனக்கு புத்தி வரும் தெரியா. தொண்டைக்கு நல்லா இருக்கும்பா, வாங்கி குடிச்சு. பிரம்ம முகூர்த்த வேலையில நாடு செழிக்க நல்ல மழை பெய்யணும்னு யாரு பாடுறா, நாடகக்காரன் நம்ம தான் பாடுறோம். சரி, அப்படி நம்ம பாடிட்டு போனா மழை பெய்யுன்ற வைதிகம். ஆனா வரதுக்கு முன்னாடி மழை வெஞ்சிருச்சு போல, கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு. நான் கவனம் வச்சுட்டேன் இல்ல, இல்ல கிழிச்ச மாதிரி பெய்யுமா அப்படி இல்ல, பெஞ்சிருச்சு. ஏன்னா அந்த தெய்வத்துடைய மனசு கொள்ளணும், தெய்வத்துடைய மனசு கொள்ளணும், மண் கொண்டு மழை பெய்யணும். அதனாலதான் காலம் காலமா திருவிழா வச்சா நாடகம் வைக்கின்றாங்க. இப்படி நாடகத்தை வச்சு இப்படி எல்லாம் உட்காந்து பார்க்கணும், சொந்த வந்து ஒண்ணு சேரணும், அந்த தெய்வத்தை கும்பிடணும். இப்படித்தான் நடக்கணுங்க. அதனால உங்களை பார்த்து எனக்கு அவ்வளவு ஒரு மனப்பெரிய சந்தோஷம். அது இன்னைக்கு வச்சிருக்கிறது எப்பேற்பட்ட நாடகம். எங்கிட்ட திரும்ப, எந்த முக்குல திரும்ப, எந்த ஊர்ல பாரு, அதிக வச்சு 190 நாடகம் வள்ளி திருமணம் தான். வள்ளி திருமணம் தானே, வள்ளி திருமணம் தான். பரவாயில்ல, அவனால ஊரு கேட்டேன். ஒரு ஊர்ல நாடகம் முடிச்சுட்டு போற கேட்டே விட்டா நல்ல கேள்வி. என்னது, பக்கத்து ஊர்ல வள்ளி திருமணம், சரி எதிர்த்த ஊர்ல வள்ளி திருமணம், அங்கேயும் வள்ளி திருமணம். எப்பதான் வள்ளிக்கு கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவீங்க, பள்ளிக்கு திருமணம் என்ன கல்யாணம் முடிச்சப்பன்னு கேட்டாங்க. சரி தம்பி, நாங்க கதையில புராண கதையில வந்து தத்துவம் சொல்றோம்னு சொன்னோம். ஒவ்வொரு நாடகத்திலையும் புராணத்துல ஒரு தத்துவம் இதிகாசத்தை சொல்றோம். சரிப்பா, அப்ப வள்ளி திருமணத்துக்கு என்ன தத்துவம் கேட்டா செருப்பு அடிச்ச மாதிரி இப்படி. ஆனா அப்பதான் யோசித்தனா நானும் பேச போட்டேன். இப்படி என்னன்னு கேட்டா சத்தியவான் சாவித்திரி ஒரு நாடகம். ஆமா, அந்த நாடகத்துல என்ன தத்துவம் வெளியே வருது, என்ன தத்துவம், தன்னுடைய கணவர் உயிரை, ஆமா தன்னுடைய கணவர் உயிரை தன்னுடைய விரத தன்மையால எமங்கிட்டே போய் பறிச்சுட்டு வந்தா. சரி சாவித்திரி, சரி அதுல ஒரு தத்துவம் வருது. ஹரிச்சந்திர நாடகத்தை பாருங்க, அது கடைசியா மயானத்தை போய் சுடுவோடு ஏறியோ தன் மனைவி பிள்ளைகளை வித்தா கூட போய் சொல்லக்கூடாது வாழ்ந்தா. சரி, இது ஹரிச்சந்திர நாடகம். இப்படி ஒவ்வொரு நாடகம் ஒரு கதை இருக்கு. சரிப்பா, வள்ளி திருமணத்துல என்னத்த தத்துவத்தை சொல்லி கிழிச்சேன்னு கேட்டேன். வள்ளி திருமணத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டி, 2வது கொண்டாட்டி. அப்ப ஊர்ல கேட்கிறவங்க 2வது உடனே கதை சொல்லி வைக்கல நாடகத்தை கேட்டேன். நல்ல கேள்வி. இந்த கேள்வி 50 வருஷம் மாதிரி கேட்டுருந்தேன்னா, சரி ஏப்பா முருகனுக்கு மூத்த கொண்டாட்டியாரு தெய்வானத்துக்கும், தெய்வானதான். சரி, ஊர்ல வரி போட்டு அந்த ஊருக்கார அப்புறம் வண்டிக்கு தான் 2வது கதை வைக்கிறாங்க. ஆனா வீட்டுல புடிச்ச 2வது கட்டில கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வைக்கிறீங்க. எனக்கு புரியவே இல்லை. சரி ஏப்பா முருகனை கையெழுத்து கும்பிடுறீங்க, வீட்டுல பொம்பளை முருகா காப்பாத்து முருகன், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகா, சஷ்டி முருகா, சூரசமேர முருகன் கும்பிடுறீங்க. முருகன் 2வது கட்டினா அவரை கையெழுத்து கும்பிடுறீங்க. சரி,
தெரியாம புருஷன் மொக்களை ஒரு உங்களை பேசினா போதும் எட்டு வளர்க்க மாட்டேன் காடிக்கு மையம் தெரியாம ஒரு ஆள் கிடைக்கல இதுதான் புரியல அவன் கேட்ட நல்ல கேள்வி சரி தம்பி இந்த வள்ளிதம் நடத்துல வள்ளிக்கு திருமணம் முருகனுக்கு நடக்கூடிய கல்யாணம் இந்த கதையிலே ஒரு விஷயம் இருக்கிற என்னன்னா முருகனுக்கு செவ்வாதோஷம் வள்ளிக்கு செவ்வாதோஷம் சொல்லுவாங்க சரி புராணத்துல அப்படி செவ்வாதோஷம் இரண்டு கடவுளுக்கு கல்யாணம் நடக்கூடிய காட்சியை ரொம்ப வருஷம் கல்யாணமே ஆகாதவங்க அந்த முருகனுக்கு வள்ளிக்கு நடக்கிற கல்யாணத்தை பார்த்தா கல்யாணம் ஆகுன்றது ஐதீகம் சரி அப்ப பதில் சொல்லிட்டான் ஏன்னா கல்யாணம் ஆகிறவங்க பார்த்தா கல்யாணம் நடக்கும் சரி கல்யாணம் ஆனவங்க பார்த்தா டைவர்ஸ் நடக்குமான்னு கேட்டேன் கேட்டா நான் நாடகத்தை வச்சு டைவர்ஸ் பண்ணிட்டு போவான்னு கேட்டேன் அப்படிதான் இருக்கு சிறப்பு மிகுந்த நாடகம் வச்சிருக்காங்க ஆனா வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம ஊர் மக்களுக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு வரவேற்பு கொடுத்துட்டு எப்படி போகணும் हमारे हमारे घर में அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம இருக்கமா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுல பாருங்க, இதுல பாருங்க வெளியிட்டோம், அதாவது அதுல பாருங்க சொல்லக்கூடிய விஷயத்துல பாருங்க. சொல்லுப்பா, நாராயண கருத்து சொல்லணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். சரி, கோபாலிக்கு அப்புறம் டான்ஸ் வருவாங்க, டான்ஸ்க்கு அடுத்து வள்ளி வரணும். சரி, அப்போ உங்க நாடகம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனா உண்மையிலேயே அமைதியா உட்காந்து நல்ல ஊருக்காரங்களை இப்படித்தானே பார்க்கணும். நல்ல வேலை வாண்டில உட்காந்தாங்க. சில ஊர்ல வாண்டில பூரா பின்னாடி லாஸ்ட்ல என்ன உட்காந்துக்குவாங்க, தண்ணியை போட்டு அஞ்சு முன்னாடி உட்காந்து எனக்காகவே நான் ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச. அன்னைக்கு போன ஊர்ல இப்படித்தானே 10 மணிக்கு நாட ஆரம்பிச்சாச்சு. பப்புனு வேகம் வந்துட்டேன். சரிப்பா, கோபாலி வந்துட்டேன். 5 பேரும் மஞ்சள் வெட்டி கட்டியிருந்தாரு. சரி சரி, ஊர் முக்கியஸ்தரா இருப்பாங்களோ ஏதோ இன்னைக்கு திருவிழாக்கு தண்ணி விட நினைச்சு அப்பதான் வந்துட்டே நிக்கிறேன். சரி தம்பி வந்துட்டேன், போய்க்க. கோமாளி நாங்க பார்க்காத ஊர் கிடையாது. உன்னை சுத்தூட்டாட்ட அப்புறம் பார்த்திருக்கான். சரி, போற நத்தான் அங்க இங்க கோமாளி வெட்டி அப்புறம் பார்த்திருக்கான். போய் டான்ஸ் வர சொல்லுங்க. சரி, டான்ஸ் மேல விருப்பமா இருக்காது. அண்ணே பாவல மாட்டிக்கிட்டு இருக்கேன், அரசோலப்பா டான்ஸ் பாத்துக்கிறேங்க. சரி, உள்ள போய் அந்த பிள்ளை பாப்பா உன்னையே தான் ஆவல எதிர்பார்க்கிறேன், அந்த பிள்ளைய சொல்லு. அப்பதான் நம்ம ஜட்டிய போட்டு இருக்குது கரகரகரன்னு சுத்தி. சரி, அப்பதான் நின்னுச்சு.
மைக்கு கிட்ட கூட போல. சரிப்பா பாப்பா நல்லா சுத்துறீங்க, உங்களை சுத்துறத பார்த்தா நல்லா ஆடுவீங்கன்னு நாளைக்கு ஆடிக்கலாம். சரி வள்ளிய வர சொல்லு பாப்பா. அந்த பிள்ளை ஒரு சுத்துலே வள்ளியை கூப்பிட. சரி வள்ளிய அப்பதான் ஒரு சாமி பாட்டு ஆரம்பிச்சுட்டு வந்துச்சு. ஆக்கா தாய் நீ எப்படி இருந்தாலும் பாடி பறவைதான் ஓட்ட போற, இந்த நாரத சொன்ன பேச்ச கேட்டுட்டு போயிடலாம்னு உட்கார. சரி இவங்க பேச்ச கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் பொசுக்குன்னு வர நாராயணாங்க. சரி நாராயணா இந்த மட்டும் போதும், முருகனுக்காக நாடகம் வச்சிருக்கு, முருகனை அனுப்புங்க. சரி முருகனு சம்பவமான நின்னார்ல, இந்த 4 பேர் ஆளை காணா எங்க போயிட்டாங்க, ஒவ்வொருத்தனை வர சொல்லி இவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. சரி அப்பதான் தூரத்துல இருந்து 4 மஞ்சள் கிட்ட அங்கிட்டு 4 பேர் வராங்க, நாடகம் வச்ச பிரார்த்தனைக்காரங்க. டேய் இந்த பப்பனை வர சொல்லி வெளியே நான் வந்து நீங்க எத்தனை மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சீங்க? அண்ணே 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னே. சரி மணி எத்தனை ஆகுது? 10:45 ஆகுது. சரி 10:45 5 பேர் வந்தாச்சு வெளியே. எதுக்குள்ள 5 பேர் வந்து வேலை முடிச்சு இல்லனே அவங்க தான் ஒருத்தரை வர சொன்னாங்க. விளக்கண்ண கருப்பாங்க ஊர் முக்கியஸ்தரா பக்கத்தூர்காரங்கன்னு சொல்ல திருப்பி 1ஆம் நம்பர் இருந்து பழையபடி ஆரம்பிச்ச மாதிரி ஆகி போச்சு. சரி ஏன்னா கெடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, பாக்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா ஏன்னா இந்த உலகம் கெட்டு போறது எதுனாலனா ஒவ்வொரு நாளும் இந்த அறிவியலுடைய வளர்ச்சி. சரி இன்னைக்கு மனுஷன மாதிரி ரோபோட் பொம்மை வந்துருச்சுனே, இன்னும் 5-10 வருஷத்துல பப்பனுக்குலாம் வந்து பொம்மையே வந்து நிக்கும். ஏன்னா வெளிநாட்டுல போறான், உன் முகரை பார்த்தாலே பொம்மை மாதிரி இருக்குன்றியா? சரி நல்ல வாய்ப்பு. ஏன்னா ரோபோட் பாத்திரிக்கை வெளிநாட்டுல பொம்மை வேலை செய்யுது, குழந்தைய அதுவே கவனிச்சுக்குது, வேலைக்கு அதுவே போகுது, ஆபீஸ்ல அதே டைப் பண்ணி எல்லா வேலையும் இந்த ஏஐ சொல்றாங்க. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி இந்த டெக்னாலஜி வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றம், மனிதனுக்கு பெரிய ஆப்பு வைக்குது. எப்படி தமிழ் ஏன்னு கேட்டா உங்களால பூரா பள்ளியோடத்துக்கு போச்சுன்னா அங்க பூரா 5ஆவதுல கஞ்சா, 6ஆவதுல கண்ணேசி போயல எல்லாம் போட்டுட்டு 8ஆவது லவ் பண்ணி 9ஆவது காதல் தோல்வி, 10ஆவது கூட முடிக்க மாட்டேங்கிறீங்க, பிள்ளை பத்தி வந்துடுறாங்க. அது இப்ப மனுஷன் வேலை கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் எப்ப அட 50 ரூபா கொடுத்தா போதுமே, வட இந்தியாக்காரன் உயிரை கொடுத்து வேலை பார்க்கற காலையில இருந்து நைட்டு வரைக்கும். ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இப்ப வெளிநாட்டுல கண்டுபிடிச்சிட்டேன் மனுஷனுக்கு பதிலா அவரோட ரோபோட் பொம்மை வேலை செய்யுது. ஆனா இந்த போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், இங்க இருந்து கல்யாணம் படி வாசல்ல பார்த்தா ஒரு கல்யாணம் வச்சா வாசப்படி நின்று பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிளோட அப்பா அம்மா வரவங்க வாங்க வரணும்னு சொன்னாதான் மரியாதை. ஒரு பட்டு சேலை கட்டி ஒரு பொம்பளை தலையை விரிச்சு போட்டு நல்லா சின்ன சூப்பரா நினைச்சியா, அதான் ஒரு பிகரை நிப்பாட்டிருக்காங்க. இன்னைக்கு எப்படியா கரெக்ட் பண்ண பார்த்தா அந்த பிள்ளை வரவங்களுக்கு பூரா இப்படி வணக்கம் 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 சொல்லிச்சு. சரி பரவாயில்ல, ஏன்னா சொந்தக்கார அப்படி நிப்பாட்டிருக்காங்க. நான் நினைச்சேன் கிட்டக்க போய் பாப்பா உன் பேர் வணக்கம், உன் ஊர் பேர் வணக்கம், எல்லாம் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இருந்துச்சு. சந்தேகமாயி போச்சு, வணக்கத்தை வேலை சொல்லாதான் பார்த்த இந்த மாதிரி வாண்டு போய் அங்கிட்டு ஓடனவே ஒருத்தர் இந்த பொம்மையை பின்னாடி போய் திரிய விட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்ச பொம்மைன்னு எனக்கு அது பொம்பளை பிள்ளை இல்ல, அதை பாரு ஒருத்தர் மெதுவா வச்சு விட்டேன். அது வணக்கம் 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 இழுத்துச்சு. அவன் வச்சிருக்க டே யாரோட பொம்மை வச்சுக்க திரிய விடாதேமா அப்படிங்க ஃபுல்லா திரிய விட்டான்ல. அந்த பொம்மை சொன்ன வேலை மண்டே ஆடிட்டு வணக்கம் வணக்கம் போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சு மண்டதனியா கையிலே விழுந்துச்சு. அப்ப இந்த பொம்மையுடைய வளர்ப்பு அப்படி இருக்குது. இவங்க எப்படி செல்ல வச்சுக்கிறாங்க, ஊருக்கு மொக்கு மொக்கு 5 பேர் மரத்துக்கடியில் உட்காந்துக்கிறான், ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேம் விளையாண்டு அவன் உட்காந்துருக்கான். இதுக்குள்ள பேசிக்கிறாங்க, விளையாடுறவங்க பேசிக்கிறாங்க. அது மத்த பெருசுகளுக்கு தெரியாது. இவங்க விளையாண்டு இருக்காங்க. ஊர்ல பெருசா இருந்துச்சு எவனோ ஊருக்குள்ள போதும் கட்டக பத்திட்டு போயினாங்க பக்கத்து ஊருக்கு. இவன் அப்புறம் தாத்தா ஒண்ணு இதுல முடிஞ்சு வச்சு செல்ல சின்ன பையனை கொடுத்து கேம் விளையாடிக்கிட்டு போறான். வயசு பையன் கையில போச்சுன்னு வச்சுக்கவே ஒரே காதல் காதல். அதேதான் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல போற லவ் எப்படி பறக்குது லவ்ன்ற பாட்டு வைக்கிறா. அன்பே ஆர்வியே உனக்கு இதயத்தை தருகிறேன், உனக்கு கிட்னியை தருகிறேன், உனக்கு குடல் தருகிறேன், முடிஞ்ச 2 அறுந்து தர அருந்தா கொடுங்க. அவன் அறுந்து கொடுத்துட்டு பேசாம வீட்டுக்கு வர வேண்டியதா. அது போன காதல் வச்சா 24 மணி காலம் எதிர்த்து அப்பதான் கம்மாயில பேர உட்காருவியா. உட்காந்துனே அவன் ஆளுக்கு போனச்சான் ஹாய் டார்லிங் முடிஞ்சு. அந்த பிள்ளை அப்பதான் கக்கு சொல்லிட்டு டார்லிங் எங்க அந்த பிள்ளை அங்கே கக்கு உட்காந்துக்கிட்டு நல்லா இருக்கேன் டார்லிங் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, சாப்பிட்டியான்னு இந்த பிள்ளை இவன் எங்க கேட்க, அந்த பிள்ளை நான் சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருக்கேன் நீ சாப்பிட்டியா. 2 பேர் பேர்ந்துக்கிட்டு பேசுற விஷயம் சாப்பிட்டியா சாப்பிட்டியா. அப்ப செல்ல வச்சு எது பேசுறது தெரியாம இந்த பிள்ளைய லவ்ஸ் விடுது. அதைத்தான் சொல்றேன் நானு, காதல் எப்படியாவது கண்ணை கெடுத்துக்கிடும். அதான் காதல் வந்து ஒரு காலத்து வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண தாய்க்கு இப்படி தாரன்னு சொல்லுவாங்க. என்னைக்கா இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்ற ஆத்தாட்ட
நம்மளை கடைசி காப்பாற்ற போற பொண்டாட்டி சரி கல்யாணம் முடிச்சாட்டே பொண்டாட்டி இந்த லவ் பண்ற பிள்ளை பின்னாடி அலைஞ்சோம்னு வச்சுக்கவே பணமரத்துல ஏறுறது ஒண்ணு பிள்ளை பின்னாடி போறது ஒண்ணுன்னு பணமரத்துல ஏறுறது நொங்கு பொம்பளை பின்னாடி போனா அவனுக்கு சங்கதியா அதோட முடிஞ்சுது. அதனால சாமியை கும்பிட்டு எப்படி நம்ம போகணும் அந்த பாட்டு அப்படிதான் இருக்குது. ஆடியில பொங்க வையே ஆடி இல்லையா நான் அடியில பொங்க வச்சா நினைச்சேன் வச்சா ஆமா அங்க வச்சா புடிச்சு எரிஞ்சிடாது அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா ஆடிய பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பாளே அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா ஆயிரம் மாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீதம் சாரியில் கொடுப்பாளே அம்மன் வழிகாரே அண்ணன் வழிகாரே ஒரு நடுவானே நீதடி அடியே நாட்டு சமயமாகவே சகுலாவி எண்ணகரத்திலும் சிறந்தது பொன் நகரம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் சேத்தூர் கிராமம் சொரிபாரவட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு பிரார்த்தனை நேரமாக தெய்வத்திரு எஸ் ராமன் ஆசாரி குமாரர்கள் திரு ஆர் பழனிசாமி ஆசாரி எம்ஏ திரு ஆர் பிச்சை ஆசாரி குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நேரமாக நாடக அமைப்பாளருமாகிய ஏபி தங்கம் டி ஸ்டால் பெரிய அரவுச்சி சார்பாக குகனை மணந்த குறிஞ்சி மலர் வேடன் தேடி வருவது மாலையா மங்கையா கந்தனின் காதல் நாரதரின் சபதம் என்று நாம் சொல்லக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமண நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே ராஜவட்டாரம் கட்டி ஆரம்பிக்கிறதை ஒட்டி திண்ண தோற்று தினத்தார் ராமரையும் இன்னிசை வேந்தன் அம்மன் குறிச்சியை சேர்ந்த எம் ராஜகுமார் அவர்கள் இவ்வருங்க வேலை வேலன் வேடன் மற்றும் விருந்தனர் அதன்படியாக யானைக்கு யானை தோற்கொடுப்பது போல பாட்டிலும் பேச்சிலும் நடையிலும் முறையிலும் தனக்கடிகள் தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் இன்னிசைக்கான இசைக்குயில் இன்னிசை கலையரசி வடவதை சேர்ந்த ஆர் அம்பியா அவர்கள் இவ்வருங்க வேலை ஸ்ரீ வள்ளியாருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். கலகமா நானா நானா கலகமா என வள்ளியுடன் கலல் மூட்ட காத்துக் கொண்டிருக்கும் நாரதர் சொற்போர் முரசு என்று மக்கள் பண்ணக்கூடிய அருமையினார் கலை பாபு அவர்கள் இவ்வருங்க வேலை நாரதர் என்று சொல்லக்கூடிய கலல் பக்க
மேளங்களை எங்கும் அமைந்தாத முறையில் சிறந்த ஒரு பக்கா மேளங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் பி கொசவப்பட்டியை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் இவ்வளவு மேலே ஆறுமணி பின்பாட்டு சேர்ப்பார். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், எல்லாம் நதியாக ஓடும், அது இளநஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், எல்லாம் நதியாக ஓடும், அது இளநஞ்சம் படகாக ஆடும். சக்கரவர்த்தி என்று மக்களால் பெயர் பெற்று வருகிறார். திண்டுக்கலை சேர்ந்த அவருள்ள சாஸ்திர வித்வான்மாகிய அறிவியலார் எம் சேகர் அவர்கள் இவர்களின் விருதுகள் வேற கண்ட விழா.
இவரை சிறந்த முறையில் ஆரோக்கிய காத்துக் கொண்டிருக்கும் அருமையினார் நமது திருக்களை சேர்ந்த பாலசாமி அவர்கள் 2 ரவுண்டு 1 2 3 4 ரவுண்டு மேல ஒரு தோல் சட்டி பக்கத்துல ஒரு பணியார சட்டி நிறைய ஜாமான் சட்டி வச்சிருக்காரு கிளுகிழுப்ப எல்லாமே இருக்கா அருமையினார் பாலசாமி அவர்கள் இவருக்கு மேலே ஆட் ரவுண்டு மேல் ரவுண்டு சைடு ரவுண்டு பொறுப்பா ஓ சாமான் வந்துட்டுமே என்ன கலந்து வருது இன்னும் 10 ஜாமான் வீட்டில் வச்சு வந்துருக்கிறாங்க நல்லா பால் குடத்துக்கு ஆரம்பிச்சு முளப்பாருக்கு ஆரம்பிச்சு சாமி இறக்கி அக்னி சட்டிக்கு முதல்ல வாசிட்டாங்க மனுஷன். அடுத்ததாக இவர்களுடைய சிலகமைகள் தாளம் செய்யும் தாள சக்கரவர்த்தி அன்பனன் வெங்கடேசன் அவர்கள் இவர்களுடைய தாளம் தாளம் சின்னத்தரை சிறப்பு விஎம்எம் சீன்ஸ் கம்பெனி எடுத்துக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு எப்படி சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு ஏற்பாடு கலவாளங்களை ஓட்டு நல்லா வேணுங்கிறத கவனிச்சு சைவமா அசைவமா மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா தயிரா சாம்பாரா காயா கறியா ஊறுகாயா அந்த அம்மாலாம் சாப்பிட்டு விடவே மாட்டேன்டுச்சு எங்க ஒரு 4 பேருக்கு வந்து உட்கார சொன்னேன் ஆளுகளை நான் பரிமாறின ஆளுகளை டே அப்பா வேணாங்க வச்சு திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா அப்படித்தான்
ஏன்னா இந்த என்னை பெத்த ஆட்ட மஞ்சள் சேலை கட்டினது அப்படித்தான் இருக்கு. ஆயா நான் வியும் கேளு என்கிட்டே தான் நம்ம நிக்குது. தம்பி சோறு போட்டுருவா, சோறு போடவா, சோறு போடவா, நல்ல மனுஷன் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்றவங்கள கவனிக்கிறதுல மனம் நிறையணும். அருமையான சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணுதான் குறை சொல்லுங்க பார்த்தா அதை மாத்திக்கங்க. அவங்க உட்காந்து நான் குறையா சொல்லி கொடுவேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரசம் கொஞ்சம் தண்ணியா போயிடுச்சு. அடுத்த பாத்துக்குங்க தம்பி. அந்த அம்மா அங்க தம்பி அதுக்கு பேர் ரசம். அந்த அம்மா அங்க உனக்கு கொடுத்ததுக்கு என்ன கட்டி தின்னி கேட்கிற பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். சிறந்த பரிமாறி அன்பு தாய்மார்களுக்கும் அதை ஏற்பாடு செய்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கண்டியாளர்களுக்கும் நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு அதன்படியாக இயக்கம் அமைந்துள்ள முறையில் சிறந்த முறையில் டிஜிட்டல் முறையில் ஒளி உங்க பேர் சொல்றது மட்டும் கூடுது. அதுல ஒரு வஞ்சகமா பரவாயில்ல. ஏன்னா ஒரு நாடகம் ஜெயிக்கணும்னா மைக் செட் தான் காரணம். அடிப்படை உண்மையே எப்பேற்பட்ட நடிகர்கள் வந்தாலும் மைக் செட் நல்லா மஞ்சா பாடக்கூடியவங்க நல்லா வந்துடாதப்பா. மைக் செட் நல்லா இல்லை. காலையில் ஒரே பேர் என்னத்தான் வந்தாங்க பேசினாங்க பாடி ஊக்காசு வாங்கிட்டு போயிட்டோம் அப்படி வந்துடும். ஆனா பேசவே தெரியாம பாட தெரியாம வந்துருக்கான். நல்ல மைக் செட் மனுஷன் எல்லாத்தையும் அதேப்பா பிரிச்சு எடுக்கிறாங்க. காரணம் ஒண்ணுதான், எங்க உயிர் நாடி சிறந்தவர்கள் ஒளி ஒளி அனுமதி ஸ்ரீ பகவதி சவுண்ட் சர்வீஸ் சொல்லிப்பாரப்பட்டி ஸ்ரீ பகவதி ஸ்ரீ பாட்டு வரலாம் பாத்தீங்களா? அருமையான பாடல்கள் பரவாயில்ல. நல்லா நச்சுன்னு போட்டாலும் 5 பாட்டு இப்படித்தானே இருக்கணும். நல்ல பாட்டு, நல்ல மைக் செட்டு. இந்த மாதிரி மைக் செட் மனுஷன் நல்லபடியா நாங்களும் தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கு. இந்த மாதிரி சீசன் நேரத்துல அப்படிதான் இருக்கு. நேற்று போன ஒரு 2 பாட்டு மைக் செட்டுக்கார போயிட்டாரு, உள்ளே ஓடிட்டு இந்த புது பாட்டு அண்ணன் பாத்தியா, அத்தாச்சிய பாத்தியா, கொழுந்தியால பாத்தியா, மச்சனிச்சிய வாசிச்சு தோழலாம். அதுக்கு அதுதான் இப்ப ட்ரெண்டா இருக்கு. அந்த பாடல ரசிக்க நான் பழைய பாட்டு பாடு. நான் பாட்டுக்கு பழைய நீ வீட்டு உள்ள நான் ஆணையிடு அப்படிங்கிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. சீரனியா அந்த நோண்டி பாட்டு தானே ஊர்ல போற கேட்கிறாங்க. நானும் மனப்பாடம் பண்ணி வரணும் விளங்க மாட்டேன். அதனால நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு இசைவேகம் ஸ்ரீ பகவதி ஆடு சமுத்திரக்கும் அது பணிபுரியும் ஆப்பர்களுக்கும் கலைக்குறை சார்பு நினைவு தெரிவித்துக் கொண்டு அதற்கு 6 அரசிகள் இன்னைக்கு 1க்கு 2க்கு வந்திருக்கு. 1க்கு 2க்கு வந்திருக்குதா? தண்ணி மட்டும் மோதிர அலசி விட்டு போவேன். 1க்கு 2 டான்ஸ் இன்னைக்கு. ஆமா, பொதுவா ஒரு பப்பன் போட்டா ஒரு பொம்பளை பிள்ளை. இன்னைக்கு என் மொகர கட்டைக்கு 1 இல்ல 2 பிள்ளைங்க. என்னத்த மூத்திரத்தை குடி அமைஞ்சிருக்குது. என்ன அமைஞ்சாலும் காலையில் நாடகம் முடிச்சுட்டு புருஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு நல்லபடியா நடத்துற நல்ல 1க்கு 2 டான்ஸ்ல போட்டு கலகலகலன்னு ஆடல வர நடக்குன்னு சொல்லவா ஊர பிள்ளை கூட தயாரில் எழுதுறீங்க. 6 ரசிகள் அபிநய சுந்தரிகள் மதிப்பின் மாசுக்கு அன்பு சகோதரிகள் திண்டுக்கலை சேர்ந்த செல்வி மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த சித்ரா அவர்கள் இவர்கள் டான்ஸ் மற்றும் காமிக் 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 நாடகத்தை தலைசிறந்த நடிகர் கொண்டு தலைசிறந்த நடத்திக் கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளரும் ஆகிய பெரியாரகுறிச்சியை சேர்ந்த டி ஸ்டால் ஏபி தங்கமர்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு சரித்திர புராண நாடகம் வைத்துக் கொள்ளாலும் சிறந்த முறையில் நடத்தி கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் நகைச்சுவை காட்டும் எனது பெயர் திண்டுக்கலை சேர்ந்த விஜயகுமார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு இதே சிவகங்கையில் ஸ்ரீ முத்துமாரின் கோயில் உற்சவம் முன்னிட்டு வருகிற மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது சொரிமாரப்பட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஸ்ரீ வலியுறும் நாடகம் நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. வருகிற மே 2ஆம் தேதி நடைபெறும் நாடகத்தில் நமது மாதிரித்துறை அண்ணர் எம் கே வளரசு அவர்கள் வேடனாகவும், இன்னிசை இசைவசி நமது எம்எஸ்கே சிவரஞ்சனி அவர்கள் வள்ளியாகவும், நமது சந்தனகுமார் அண்ணா அவர்கள் நாரதராகவும், ஆனந்தராஜ் அவர்கள் பபுனாகவும், பவராணி அவர்கள் டான்ஸ் ஆடி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பக்க மேளங்களாக நமது அருணண்ணா அவர்கள் ஹார்மோனியமாகவும், சிவா அவர்கள் மிருதங்கத்திற்கும், தினேஷ் ஆளுநராகவும் கே ஆர்வம் சீமித்துக் கொள்வது அந்த நாடகத்தை தங்களுக்கு பி செல்லத்துறை இக்கரை கோசுகுறிச்சி மற்றும் பி அழகு டீ கடை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இதே நாடகத்தை போல் நடைபெறவிருக்கும் 2/5/2025 வெள்ளிக்கிழமை நாடகத்திற்கும் தாங்கள் பேராதரவு தரப்படுத்தி கொண்டு எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு
அப்படி இருக்கிற பொழப்பு. டீ குடிக்கிறீங்க, குடிச்சுக்கோங்க. ஆமாண்ணே, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நாடகக்காரர்களுக்கு அதிகபட்சம் இந்த சித்திரை, வைகாசி, ஆடி, அங்கிட்டு பங்குனி ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கிட்ட 5 மாசம் 6 மாசம், அதுக்கப்புறம் பரவாயில்ல, எங்கிட்ட உள்ளதை வச்சு அப்புறம் அங்கிட்டு திரும்பி அடுத்த வருஷத்துக்கு அதேதான். ஏன்னா கலைஞர்கள், ஏன்னா இது போன்ற கிராமங்கள் நாடக கலைகளை இது மாதிரி ஊக்குவிச்சாதான் எங்களை போன்ற நாடக கலைஞர்கள். ஏன்னா சில பேர் வந்து நாடகம் மட்டுமே தெரிஞ்சு அதற்காகவே படிச்சு அதற்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சில ஊர்ல சினிமா படத்தை ஓட்டி முடிச்சிடலாம், இல்லை 2 பாட்டு கச்சேரி வச்சிடலாம், 2 ஆடு வச்சு முடிச்சிடலாம் இருக்காங்க. ஆனா நம்மளை போன்ற கிராமங்கள் தான் இப்படி 1க்கு 2 நாடகம் வைக்கிறீங்கன்னா உண்மையிலேயே எந்த அளவுக்கு நீங்க ரசிக்கிறீங்க நீங்க உட்காந்துருக்க பார்த்தா தெரியுது. அது போல எல்லா நாடகத்துக்கும் இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கணும். காலங்கள் கடந்து சென்றாலும் அடுத்த தலைமுறைகள் வந்தாலும் நாடக கலைக்கு தாங்கள் உயிர் கொடுக்க வேண்டும் தெரிவித்துக் கொண்டு பாப்பாவை ரெடி, பாப்பா ரெடி கூட்டுருவோமா? கோடி அருவி கொட்டுதேடி எம்மேலே, அது தேடி உசிர முட்டுதே தின உண்ணாலே, மலக்கோயில் விளக்காக ஒளியாக வந்தவளே, மனவோடு தொலைவோட்டு இணையே கண்டவளே, கண்ணுமூடி கண்ட கழுவே, பல ஜென்மம் அடி வந்தவே, கோடி அருவி கொட்டுதே அடிய மேலே, அது தேடி உசிர